கல்வியில் பெரியவர் கம்பர். அனைவருக்கும் தகடூர் அறிவொளியின் அன்பான வணக்கங்கள். காலங்கள் 6 என்று சொல்லுவார்கள். கார்காலம், கூதிர்காலம், முன்பனி காலம், பின்பனி காலம், இளவேனில் காலம், முதுவேனில் காலம் என்று. ஒரு நாட்டிலே இந்த 6 காலங்களும் 2 மாதங்கள் என்ற கணக்கின் அடிப்படையிலே சுழற்சியாக வந்தால் அந்த நாடு நன்முறையில் இருக்கிறது என்று பொருள். ஆனால் இவர்கள் மூவரும் அடைந்த அந்த பாலை நிலத்திலே மற்ற 5 காலங்களும் வருவதே இல்லை. ஆண்டு முழுவதும் கடுங்கோடை என்று சொல்லக்கூடிய முதுவேனில் காலம் மட்டுமே இருந்தது. அந்த கோடையினுடைய வெப்பத்தால் அங்கே இருந்த கள்ளிகள் எல்லாம் வெடித்து தனக்குள்ளே இருந்த அகில் கட்டைகளை வெளியே வீசின. மூங்கில் பிளந்து தனக்குள்ளே இருந்த முத்துக்களை வெளியே வீசின. நாகங்களினுடைய வாய் பிளந்து தனக்குள்ளே இருந்த அந்த நாக மாணிக்கம் என்று சொல்லக்கூடிய கற்களை வீசின. இந்த பாலை நிலத்தின் வழியாக எதுவுமே செல்ல முடியாது. நிலம் அந்த வெம்மையை தாங்காமல் ஓடிவிட முடியாது. ஏனென்றால் நிலம் என்பது நிலைத்த தன்மை உடையது. அந்த நிலத்துக்குரிய தெய்வமாகிய கொற்றவையாகிய காளி இந்த கொடுமையை தாங்காமல் ஓடிவிட வேண்டும் என்று நினைக்கிறாள். ஆனால் பாலை நிலத்துக்கே உரிய தெய்வமான அவள் வேறெங்கு செல்வாள்? அதனால் அவளாலும் செல்ல முடியாது. அந்த நிலத்தின் மீது சூரியனால் கூட செல்ல முடியாது. மேகங்கள் செல்ல முடியாது. அப்படி மிக கொடுமையான அந்த பாலை நிலத்தை இவர்கள் 3 பேரும் நடந்து செல்ல தொடங்குகிறார்கள். கடும் வெப்பத்தின் காரணமாக நிலம் பிளந்து பிளவுபட்டு இருக்கிறது. அது எப்படி இருக்கிறதாம்? பூமி தாயினுடைய மேலே உடலிலே பாலமாக வெடித்து அந்த புண்ணை போல இருக்கிறதா. அதுவும் இந்த வெடிப்பு பாதாளம் வரை சென்று அங்கே இருக்கக்கூடிய ஆதிசேடனினுடைய கண்கள் 1000 தலையிலே 2000 கண்கள் இருக்கின்றனவே, அந்த கண்களே தெரிகின்றனவாம். அது பூமி தேவியினுடைய உடலிலே இருக்கக்கூடிய புண்களை போல தெரிகிறதா. பொதுவாகவே புலவர்கள் உயர்வு நவிழ்ச்சி என்று சொல்லுவார்கள். எதையும் மிக அளவு கடந்து கற்பனை செய்து கூறுவது, அதனுடைய தன்மையை உணர்த்துவதற்காக. நாம் படிக்கின்ற பொழுது அந்த உணர்வினை பெற வேண்டும். இந்த இடத்திலே அறிவை கொண்டு நாம் சிந்தித்தல் ஆகாது. கடல் போல் கண்ணீர் சிந்தினான் என்று சொன்னால் நாம் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு போய் பிடித்து இவன் எவ்வளவு சிந்தியிருக்கிறான் பாருங்கள், 1/4 லிட்டர் கூட இல்லை, கடல் போல் எப்படி கண்ணீர் சிந்தினான் என்று சொல்ல முடியும் என்று நாம் அந்த இடத்திலே விவாதிக்க முடியாது. அந்த கொடுமையை நமக்கு உணர்த்துவதற்காக சொல்லக்கூடிய செய்திகள் இவை. ஒரு யானை அந்த காட்டிலே மாட்டிக்கொண்டது. பாலை நிலத்திலே வெயில் தாங்க முடியவில்லை, ஓடுகிறது. எங்கேயாவது நிழல் கிடைக்குமா என்று ஓடுகிறது. சற்று தூரத்திலே நிழல் தெரிகிறது. அடடா, இந்த பாலை நிலத்தில் கூட நமக்கு நிழல் இருக்கிறதே என்று அந்த யானை வேகமாக அந்த நிழலை நோக்கி ஓடியது. போய் அந்த நிழலிலே நின்றது. பிறகுதான் தெரிகிறது அது என்ன நிழல் என்று. மிகப்பெரிய மலைப்பாம்பு ஒன்று. யானைகளையே விழுங்கக்கூடிய அளவுக்கு பாம்புகள் இருந்ததாக பழந்தமிழ் இலக்கியங்களில் பல இடங்களில் பதிவுகள் இருக்கின்றன. இன்றைக்கு நாம் அனகொண்டா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அல்லவா, அதை விடவும் மிகப்பெரிய உயிரினங்கள் இருந்திருக்கக்கூடும். டைனோசர்கள் போன்ற விலங்குகள் இருந்த காலத்திலே மிகப்பெரிய பாம்புகள் இருந்திருக்கக்கூடும். ஏனென்றால் இங்கே யானையை விழுங்கக்கூடிய பாம்புகள் அந்த காலத்திலே இருந்தன என்று பல இடங்களில் செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த யானை ஓடி சென்று நின்றதே அது எங்கு என்று பார்த்தால், வெம்மையின் காரணமாக வாயை பிளந்து கொண்டு ஒரு மலைப்பாம்பு இருந்தது. அதனுடைய மேல் தாடைக்கும் கீழ்த்தாடைக்கும் இடையேதான் நிழல் இருந்தது. அந்த நிழலுக்குள்ளே போய் இந்த யானை நின்றது. பிறகுதான் தெரிந்தது இது மலைப்பாம்பினுடைய வாய் என்று. தப்பித்து ஓடிவிடலாம் என்று நினைக்கவில்லை.
பரவாயில்லை, இந்த நிழலாவது சற்று நேரம் நமக்கு கிடைத்தால் போதும், இன்னும் சற்று நேரத்திலே இந்த மலைப்பாம்பு நம்மை விழுங்கிவிடும், நம்முடைய உயிர் போய்விடும் என்ற கவலை கூட இல்லாமல் அந்த யானை விழுங்கினாலும் பரவாயில்லை, எனக்கு சற்று நிழல் கிடைத்ததே என்று நினைத்து அங்கேயே நின்றது என்று சொன்னால் அந்த பாலை நிலத்தினுடைய கொடுமையும் கடுமையும் எந்த அளவுக்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வெம்மை அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்திலே அங்கே இருக்கக்கூடிய காற்று, தூசு, வெப்பம் அனைத்தும் சேர்ந்து ஒரு அலையை உருவாக்கும். அதை கானல் நீர் என்று சொல்லுவார்கள். பார்ப்பதற்கு தண்ணீர் இருப்பதை போல தோன்றும், ஆனால் அங்கே தண்ணீர் இருக்காது. வெயில் காலங்களிலே நம்முடைய கண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு தோற்றப்பிழை அந்த கானல் நீர். பாலை நிலம் முழுக்க அந்த கானல் நீர் ஆறு போல ஓடியதாக கம்பர் கற்பனையை விவரித்து சென்று கூறுகின்றார். அவ்வளவு வெம்மையை தரக்கூடிய அந்த பாலை நிலத்திலே 3 பேரும் நடக்கத் தொடங்கினார்கள். அப்போது அழைத்துச் சென்ற விஸ்வாமித்திரர் ஒன்றை நினைத்தார். என்ன நினைத்தார்? நாளை காண்போம். நன்றி, வணக்கம்.